மனது நிறைய இது அக்ஷய பாத்திரம். இன்னைக்கு நம்ம சமையல் குறிப்பில் பார்க்க போகிறது ரொம்ப அருமையான டேஸ்டியான ஒரு ரசம். யூஸ்வலாக ரசம் நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்ருப்போம். 90% ஆஃப் த டைம் ரசம் வந்து கொஞ்சம் சூடாக வச்ச புளி தண்ணி மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும்தான் ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்தோட ஸ்பெஷல் என்னென்னா, குழம்பு மாதிரி ரொம்ப ஓவர் பவரிங்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு எண்ட் ஆஃப் த மீல் ஃபீலிங் நல்லா கொடுக்கணும். நல்லா ஹெவியாக சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ரசம் ஊற்றி சாப்பிடும்போது ஒரு லைட் ஃபீலிங் கொடுக்கணும். ரசம் எப்போவுமே நீங்கள் ஆந்திரா ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு டைஜஸ்டிவ் ஃபீலிங்கும் இருக்கும், பட் டேஸ்ட்லேயும் குறை இருக்காது. நிறைய டைம் ட்ரை பண்ணி இந்த ரெசிபி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன், குறிப்பு எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த சிகப்பான ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். பூண்டு 4 பல் உரிச்சு எடுத்துக்கணும், லைட்டாக தட்டி போட்டுக்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து, ஜீரகம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை. டேஸ்ட்டுக்கு ரசம் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள், மோர் ஆர் லெஸ் சேம் டேஸ்ட் தான் வரும். தேவையான அளவு உப்பு, பொடியா நறுக்குன்னு கொத்தமல்லி. அடிகனமான ஒரு கடாயோ இல்லை பாத்திரமோ எடுத்து பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு போட போறோம். கடுகு, ஜீரகம், உளுந்து, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா மிளகாய், மிளகாய் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல ஆனியன் போட்டுக்கிறோம். ஆனியனை லைட்டா வதக்கிட்டு கூட பூண்டு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமா பூண்டை வதக்கிட்டு கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ரசம் பொடி உங்ககிட்ட எது இருக்கோ அது போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி கூட உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி இருக்கு. தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப லைட்டா ஒரு கொதி வருது. இந்த டைம்ல புளியை நல்லா கரைச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். புளியை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த ரசத்தோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்க பழைய ரெசிபிக்கு போகவே மாட்டீங்க. Give it a try. கட்டாயமா உங்களுக்கு பிடிக்கும். Leave me comments. Thank you.